சென்னை தாம்பரத்தில் தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட குளிர்பானத்தில் கரப்பான் பூச்சி கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் இந்திரா நகர் அகரம் தென் பிரதான சாலையில் தனியார் உயர்தர சைவ உணவகம் உள்ளது. இங்கு திருவஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது 9 வயது மகளுக்கு பாதாம் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துள்ளார். இதனை குடித்த சிறுமி சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளார். அப்போது அதில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் அந்த கடை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட குளிர்பானத்தில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் லோயின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு 345க்கு பாதாம் மில்க் 2 வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் வீட்டில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பாப்பா சாப்பிடும் போது 2 வாய் சாப்பிட்டா. 3வது வாய் இந்த பருப்போடு எடுத்து சாப்பிடும் போது கருப்பாம்பூச்சி இருந்தது. உடனே பார்த்துட்டு உடனே வாமிட் எடுத்துட்டா. சரி, ஓகே, நீ அப்படியே வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வாமிட் பண்ணிட்டு இருந்தா. வாமிட் பண்ணதை வாஷ் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் உடனே ஒரு 40 நிமிஷத்துல திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்துட்டு பில் எடுத்து காட்டிட்டு இந்த பூச்சை காட்டி கேட்குறேன். கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மேனேஜர் இல்லைன்றாங்க, ஓனர் இல்லைன்றாங்க. தமிழே சரியா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் உள்ள ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்களா இருக்காங்க. அதனால இது எதுக்கு என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு கால் பண்ணேன். அவங்க இன்னைக்கு லீவுன்றாங்க. இருந்தாலும் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. 100க்கு அடிச்சு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் யாருமே இல்லை. இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது இந்த ஹோட்டலுக்கு இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் கேட்கல. அதனால இதுக்கப்புறம் ஃபுட் செக்கிங் ஆஃபீஸர் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுத்து நிறைவு பண்ணணும்.